இப்போ இருக்க நம்ம கேஸ் பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறதுக்குலாம் கேஸ் பாதியே காலி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இது அடுப்பே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணுறதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை 2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 350லேருந்து 400 கிராம் அளவு இருக்கும். இதை எடுத்துகிட்டு இது கூடவே வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் எப்பயும் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஒரு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை அரைச்சிக்கோங்க. இதை வந்து வடிகட்டுற மாதிரி நரன்னு இருந்தால் நீங்கள் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் நம்ம சர்க்கரையை வந்து நம்ம அப்படியே சேர்க்க முடியாது. அதனால் வந்து சேம் வந்து ஒரு கப்பு வந்து சர்க்கரையை சேம் அதே மிக்சியில் வந்து சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பவுடர் சுகர் இருந்ததுன்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா பவுடர் சுகர் இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகரும் இந்த மாவும் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலே ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பொட்டுக்கடலை நம்ம உருண்டை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திக்னஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நார்மலாக கையாலே பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கையாலே பிணைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் தெரியும். இப்போ நல்லா பிடிச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாகவே நம்ம ஊற்ற போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அந்த சப்பாத்தி மாவு பக்குவம் வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்குவம் கிடைச்சிரும். இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பக்குவம் கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கோங்க, காஞ்சி போய்டும். அதெல்லாம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தாவும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து இனிப்பு இருக்கணும்னா ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இனிப்பு வந்து தேவைப்படாது. அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இதை ஒரு நல்லா பருப்பு நல்லா ஃபுல்லாக உள்ள வைக்கிற அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாதி பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா வந்து நைஸாக வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த நெய்யோட பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் நமக்கு. அதனால தான் நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் அடியில். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஷேப்பு ஃபுல்லாக ரவுண்டாக வர வரைக்கும் வெட்டிட்டு சுற்றி இருக்கிறத வந்து வெட்டி விட்டுருங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மீதி இருக்க பீஸை வந்து எடுத்துக்கோங்க, அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டு உங்களுக்கு 4 வந்து பீஸாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது. நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரோல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம பெருசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு பாதியாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோல் மாதிரி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு இதை மாதிரி கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த டைமில் வீட்டில் ஏதாவது ஸ்வீட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கேஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.